அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய TNUSRB தேர்வாணையம் நடத்தக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் தேர்விற்காக இலவச தினசரி மாதிரி தேர்வுகள் மற்றும் வாராந்திர முழு மாதிரி தேர்வுகளை ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இலவசமாக முற்றிலுமாக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழியாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 2ல் பாலிட்டியில் இடம்பெற்றுள்ள 50 கேள்விக்கான விடை குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக டெய்லி டெஸ்ட்டும் சரி, வீக்கெண்டில் நடக்கக்கூடிய ஃபுல் மாடலும் சரி, 2025 எஸ்ஐ எக்ஸாமில் மெயின் எக்ஸாமுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு மிக முக்கிய பங்களிப்பு அளிக்கக்கூடியது சிலபஸ் வைஸ் நம்ம முழுமையாக படிச்சிருக்கணும், படித்ததை ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ரிவைஸ் பண்ணதை திரும்ப திரும்ப மாதிரி தேர்வுகள் எழுதி பார்த்துட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட நமக்கு 1.5 மாதங்கள் உள்ளன. இந்த 1.5 மாதங்களில் நம்ம தினசரியான மாதிரி தேர்வையும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோங்க. அதே போல் வீக்கெண்டு 19/10/2025 முதல் பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் நடைபெற உள்ளதுங்க. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் PDF வேணும்னு நினைக்கிறவங்க ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமியுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரப்பட்டுள்ளது. அதில் ஜாயின் பண்ணிக்காங்க. டெய்லியும் அப்லோட் பண்ணக்கூடிய எக்ஸாம் ரிலேட்டடான எஸ்ஐ எக்ஸாம் ரிலேட்டடான கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு தினசரியாக இலவசமாக வழங்கப்படுங்க. அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 50 கேள்விகளிலிருந்து கட்டாயம் ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி பாலிட்டியிலேருந்து இடம்பெறுங்க. அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாதுங்க. தினசரியாக 50 கேள்வியை நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோங்க. முழுக்க மாணவர்களின் நலன் கொண்டு இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இதை வாய்ப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போவோம். முதல் கேள்வி, பொறுத்துக செம்மொழிகள். ஸோ தமிழ் எப்போ முதல்ல செம்மொழி அறிவிக்கப்பட்டதுன்னா 2004. ஸோ இந்தியாவில் பொறுத்தவரையும் செம்மொழிகளாக முதல்ல ஒரு 6 மொழிகள் அறிவிச்சிருப்பாங்க. முதல் அறிவிக்கப்பட்ட மொழி என்ற பெருமைக்குரியதுன்னா நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி தான். எப்போனா 2004. சமஸ்கிருதம் 2005, கன்னடம் 2008, மலையாளம் 2013. இதே கன்னடமும் தெலுங்கும் பார்த்திங்கன்னா 2008 தான் செம்மொழி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரியா 2014. சமீபத்தில் அக்டோபர் 2024 பார்த்திங்கன்னா ஒரு 5 மொழிகளை செம்மொழியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, வங்காளம். ஸோ நமக்கு செம்மொழி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்று மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம், அல்லது சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட செம்மொழிகள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கலாம். அதுக்கடுத்து சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட செம்மொழிகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம், சரியானது எதுன்னு கேட்கலாம். எப்படி தெரிஞ்சாலும் நமக்கு அது ரிலேட்டடான கீ பாயிண்ட் நல்லா தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ தமிழ் முதலாக அறிவிக்கப்பட்டது 2004, சமஸ்கிருதம் 2005, கன்னடம் தெலுங்கு 2008 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, மலையாளம் 2013, ஒரியா 2014. இது இல்லாமல் அக்டோபர் 2024 மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி மற்றும் வங்காளம் 5 மொழிகள் 2024 அக்டோபரில் அங்கீகரிச்சிருப்பாங்க. தற்போது இந்தியாவில் உள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை 11. ஆரம்பத்தில் 6 இருந்திருக்கும், தற்போது 11 இருக்குது. இங்கே முதல் கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 2, இந்திய நாட்டுப்புற நடனங்களில் சரியான இணையை தேர்வு செய்க. தெய்யம் எங்கே ஆடுறாங்கன்னா கேரளா, சரி. பாங்க்ரா பஞ்சாப், சரி. கார்பா தாண்டியா குஜராத்தில் ஆடப்படும் நாட்டுப்புற நடனங்கள். கூமர் ராஜஸ்தான். இங்கே சரியான இணை 4 இணைகளுமே சரியாக இருக்குது. இது இல்லாமல் தமிழ்நாட்டில் என்னென்ன ஆட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுப்புற நடனங்கள் ஆடுறாங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இவை அனைத்துமே தமிழ்நாட்டில் ஆடக்கூடிய நாட்டுப்புற நடனங்கள். கேரளாவை பொறுத்தவரையும் தெய்யம் மோகினி ஆட்டம். ராஜஸ்தானில் கல்பேலி ஆட்டம், கூமர் ஆட்டம்.
உத்தரப்பிரதேச பொறுத்தவரை ராசலீலா, உத்தரகாண்டில் சோலியா, அசாமில் பிகு. கேள்வி 3, எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் சட்ட விதி ஆர்டிக்கல் 15ல் 1. ஆர்டிக்கல் 15ல் 1 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை மதத்தின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, சாதியின் அடிப்படையிலோ, பாலினத்தின் அடிப்படையிலோ, நிறத்தின் அடிப்படையிலோ வந்து பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. எது? ஆர்டிக்கல் 15ல் 1. கேள்வி 4, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் நீலகிரி. நீலகிரியில் எவ்வளோ அதிக பாலின விகிதம் இருக்குன்னா 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. தஞ்சாவூரில் அதுக்கு அடுத்து 2வதாக இருக்குது பாலின விகிதத்தில் அதிகமாக உள்ள மாவட்டம் தஞ்சாவூர் 2வது இடம் 1031. நாகப்பட்டினம் 1025. தூத்துக்குடி திருநெல்வேலியும் சேமாக இருப்பாங்க 1024. தருமபுரி 946, சேலம் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. அப்போ அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் நான் நீலகிரி, குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம்னா தருமபுரி 946 பேர் தான் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு இணையாக. கேள்வி 5, பொறுத்துக தேசிய சின்னங்கள். மயில் எப்போ தேசிய சின்னமாக அறிவித்தாங்க? 1963. புலி 1973. லாக்டோபெசிலஸ் 2012 தேசிய நுண்ணுயிரை அறிவிச்சிருப்பாங்க. ஆற்று ஓங்கில் 2010. ஸோ இது இல்லாமல் ஆலமரம், தாமரை, மாம்பழம் இவை 3மே தேசிய சின்னம் அறிவித்தது 1950. கங்கையாறு அறிவிக்கப்பட்டது 2008. யானை 2010. அப்போ 5க்கு சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 6, அரசியல் நிர்ணய மன்றத்தில் இருந்த மொத்த பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? அரசியல் நிர்ணய மன்றத்தில் மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தனர். கேள்வி 7, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? ஏவி டைசி. கேள்வி 8, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ தவறானது ஆப்ஷன் சி தான். ஐக்கிய நாடுகள் சபை 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 6வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2A ப்ரிலிம்ஸில் கூட எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 17 கோல்களை ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஐக்கிய நாடுகள் சபை 2017 நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 6 ஆனால் கிடையாது, 5வது குறிக்கோளாக இருக்கும். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. மற்ற 3 ஆப்ஷனை பொறுத்தவரையும் சரியாக இருக்கும். 1952இல் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. அதே 1971 சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது சட்டப்பிரிவு 21இல் மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்தியாவில் பெண்களுக்கான வாக்குரிமை தந்தது 1952, சுவிட்சர்லாந்தில் 1971 தான் பெண்களுக்கான வாக்குரிமை தந்திருப்பாங்க. கேள்வி 9, சரியான இணையை தேர்வு செய்க. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. ஆர்டிகல் 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. ஆர்டிகல் 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. ஆர்டிகல் 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. அப்போ இங்கே சரியான வினை 5 இறைகளும் சரியாக இருக்குது. கேள்வி 10, சட்ட மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது என்ன? சட்ட மேலவை உறுப்பினராவதற்கான குறைந்தபட்ச வயது 30 வயது. கேள்வி 11, அச்சு இயந்திரம் ஜோகனஸ் குட்டன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. அச்சு இயந்திரத்தை ஜோகனஸ் குட்டன்பர்க் எப்போ கண்டுபிடிச்சிருப்பார்னா 1453, 1453, 1453. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 12, அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு. அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு 1936. ஸோ 1936 ஆல் இண்டியா ரேடியோ தொடங்கியிருப்பாங்க. இது ஆகாசவாணின்னு பெயர் மாற்றப்பட்டது 1956. கேள்வி 13, மக்களாட்சி என்பது எந்த மொழிச்சொல்? மக்களாட்சி என்பது கிரேக்க மொழிச்சொல். கேள்வி 14, இந்தியாவில் நகராட்சி அரசாங்கம் டேஸில் சென்னையில் ஒரு மேயர் பதவியுடன் உருவானது. இந்தியாவில் நகராட்சி அரசாங்கத்தை பொறுத்தவரையும் 1688 சென்னையில் ஒரு மேயர் பதவியோடு தொடங்கியிருப்பாங்க. 14க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 15, பின்வரும் கூற்றுகள் சரியானது எது எவை? 1846 பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 10 என இருந்தது. அப்போ 1846 பெண்களுக்கான திருமண வயது 10. சரி. 2,
1872 நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம் மூலம் பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கு 18 எனவும் நிர்ணயிக்கப்பட்டது. சரி. 3. 1930 சாரதா குழந்தை திருமண சட்டம் ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18 எனவும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 14 எனவும் நிர்ணயித்தது. சரி. ஸோ சாரதா சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18, பெண்களுக்கு 14. அடுத்து 1955 இந்து திருமண சட்டத்தின்படி ஆண்களுக்கான குறைந்தபட்ச வயது 21, பெண்களுக்கு 18 திருத்தப்பட்டது. சரி. அக்பர் பெண்ணிற்கான திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கான திருமண வயது 16 எனவும் நிர்ணயித்தார். அக்பருடைய ஆட்சி காலத்தில் பெண்ணிற்கான திருமண வயது 14, ஆண்களுக்கான திருமண வயது 16. ஸோ இங்கே அனைத்துமே சரிங்க. 15க்கு கேள்வி 16. ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் தவறானது எது? ஆந்திராவில் இருக்கும், தெலுங்கானாவில் இருக்கும், கர்நாடகாவில் இருக்குது. பஞ்சாபில் வரும்னா பஞ்சாபில் வராது, மகாராஷ்டிராவில் வரும். ஸோ ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள்லாம் மொத்தம் இந்தியாவில் தற்போது 6 மாநிலங்கள் இருக்குது. 1 ஆந்திரா, 2 தெலுங்கானா, 3 கர்நாடகா. இது சவுத் ஸ்டேட்டில். அதே 4 மகாராஷ்டிரா, 5 உத்தரப்பிரதேசம், 6 பீகார். ஸோ இந்த 6 மாநிலங்கள் மட்டும்தான் ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் உள்ளன. கேள்வி 17. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது 1955. கேள்வி 18. தீன் இலாகி அல்லது தீன் இலாகி மற்றும் சுல்லி குல் என்பது யாருடைய கொள்கை? தீன் இலாகி மற்றும் சுல்லி குல் என்பது அக்பருடைய கொள்கை. கேள்வி 19. பின்வரும் இணைகளில் சரியானது எது எவை? மகாசாசனம் வந்து இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. சரி. உரிமை மனு அமெரிக்கா கிடையாது, அதுவும் இங்கிலாந்துலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய அறிவிப்பு பிரான்ஸ். அவங்க சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 3 சரி. கேள்வி 20. நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம். நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் கல்கத்தா உயர்நீதிமன்றம். பெரிய வளாகத்திலே, நாட்டிலேயே பெரிய வளாகத்தை கொண்ட உயர்நீதிமன்றம்னா அது அலகாபாத் உயர்நீதிமன்றம். கேள்வி 21. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம். மாகாணத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியது 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். அதே மாகாணத்தில் இரட்டை ஆட்சி ஒழித்தது வந்து 35ஆம் ஆண்டு சட்டம். கேள்வி 22. இந்து விதவை மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இந்து விதவை மறுமண சட்டம் 1856 நிறைவேற்றப்பட்டது. கேள்வி 23. சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? சட்டமன்ற மேலவை உறுப்பினர் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். கேள்வி 24. உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62. கேள்வி 25. அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிட்ட சட்ட திருத்தம். அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிட்ட சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் 1976. இந்த 42வது சட்ட திருத்தம் தான் குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. அதிகப்படியான திருத்தங்களை இந்த 42வது சட்ட திருத்தத்தில் மேற்கொண்டிருப்பாங்க. கேள்வி 26. அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன? ஸோ சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்லக்கூடிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2, ஆர்டிகல் 5 to 11. கேள்வி 27. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்றவர் யார்? ஜவஹர்லால் நேரு. கேள்வி 28. சமய சார்பின்மை என்பது எந்த மொழிச்சொல்? சமய சார்பின்மை என்பது லத்தீன் மொழிச்சொல். கேள்வி 29. பம்பாய் மாநிலம் வெர்சஸ் ரத்திலால் பன்சந்த் வழக்கு நடைபெற்ற ஆண்டு. பம்பாய் மாநிலம் வெர்சஸ் ரத்திலால் பன்சந்த் வழக்கு நடைபெற்ற ஆண்டு 1954. கேள்வி 30. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை விதிக்கும் சட்டப்பிரிவு. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை விதிக்கும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 29(2). கேள்வி 31. சரியான இணையை தேர்வு செய்க. உயர் குடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, ஸ்பெயின். முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு பூட்டான், ஓமன், கத்தார். தனிநபர் ஆட்சிக்கு வடகொரியா, சவுதி அரேபியா எடுத்துக்காட்டு. சரி. சிறுகுழு ஆட்சியை பொறுத்தவரை ரஷ்யா, சீனா, வெனிசுலா, வடகொரியா. சிறுகுழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு ரஷ்யா, சீனா, வெனிசுலா, வடகொரியா. இப்போ இங்கே சரியான இணை 1, 2, 3, 4 இணை சரியாக இருக்குது. கேள்வி 32. மக்களாட்சி என்பது எந்த மொழிச்சொல்? கிரேக்க மொழிச்சொல். கேள்வி 33. இந்தியாவில் தேர்தல் முறையை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பகுதி பார்ட் 15. கேள்வி 34. தேசிய வாக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 25. கேள்வி 35.
மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன? 30 உறுப்புகள் உள்ளன. கேள்வி 36. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2007. கேள்வி 37. தவறான இணையை தேர்வு செய்க. மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 சரி. ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனம் 1989 வெளியிட்டிருப்பாங்க. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்டது 2009 2008 கிடையாது, 2009. ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து 2009 தான் வரும், 2008 கிடையாது. போக்சோ சட்டம் 2012. அப்போ இங்கே தவறானது 3 மட்டும் தவறு. கேள்வி 38. 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட சட்டப்பிரிவு என்ன? ஸோ 14 வயசு வரை பார்த்தீங்கன்னா ஒரு பையனோ அல்ல பெண்ணோ வந்து நிறைவடையும் வரை அவர்களுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த விதத்தின் பாகுபாடு காட்டாமல் வழங்க வேண்டும் என்று குறிப்பிடும் ஆர்டிக்கல் 45. கேள்வி 39. இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறையின் அம்சங்களில் தவறானது. ஸோ கூட்டாட்சி முறையின் அம்சங்களில் தவறானது எதுனா ஓரவை ஆட்சி. இது ஒற்றை ஆட்சி முறையின் அம்சங்கள் வரக்கூடியது ஓரவை ஆட்சி. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. அதே இரட்டை அரசாங்கம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதிகார பகிர்வு எல்லாம் வந்து கூட்டாட்சி முறையின் அம்சங்கள். கேள்வி 40. பொறுத்துக. நாடாளுமன்றத்தின் பெயர்களை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் கெனசெட், ஜெர்மனி பந்தஸ்டாக், டென்மார்க் போக்டிங், நார்வே ஸ்டார்டிங். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 41. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்காவில் தோன்றியது. கேள்வி 42. சரியான இணையை தேர்வு செய்க. அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்டது 45 தப்பு, 1946. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 வந்திருக்கணும், இங்கே ஜனவரி 9ன்னு இருக்குது. 2வது கூற்று தவறு. அரசியல் நிர்ணய சபையின் தற்கால தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தானா? கிடையாது, சச்சிதானந்த சின்ஹா வருவாங்க. அப்போ 3 சி ஆப்ஷனும் தவறு. அப்போது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர்கள் HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. அதாவது நிர்ணய சபையினுடைய துணைத் தலைவர்கள் வருவாங்க. அப்போ இங்கே சரியானது ஆப்ஷன் டெல்லி. மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது. கேள்வி 43. கால வரிசையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்பு, முகவுரை திருத்தப்பட்டது. ஸோ இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1947 ஜனவரி 22. முகவுரை திருத்தப்பட்டது. முகவுரை இதுவரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் திருத்திருப்பாங்க, 1976. ஸோ அப்போது காலவரிசைப்படி சரியாக அமைந்துள்ளது 3, 2, 1, 4. ஜவஹர்லால் நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானத்தை பொறுத்தவரையும் 1946 டிசம்பர் 13 வந்து வாசிச்சிருப்பார் குறிக்கோள் தீர்மானத்தை. இந்த குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1947 ஜனவரி 22. ஜனவரி 22. கேள்வி 44. பொறுத்துக. சிட்டிசன் என்ற சொல் லத்தீன் மொழி சொல். குடியுரிமை சட்டம் 1955. அரசியலமைப்பின் இதய மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுவது ஆர்டிகல் 32. அடிப்படை உரிமைகள் ஃபார் 3ல் இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 45. இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது பகுதி 3 அடிப்படை உரிமைகள். கேள்வி 46. பின்வரும் எதை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் BR அம்பேத்கர் விவரிக்கிறார்? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், DPSP, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லிட்டு டாக்டர் BR அம்பேத்கர் குறிப்பிட்டிருப்பார். கேள்வி 47. 86வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? 86வது சட்ட திருத்தம் 2002. கேள்வி 48. தவறானது எது? ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது. சரி. ஆர்டிகல் 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பின் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. சரி. ஆர்டிகல் 16 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்கிறது சொல்லுது. சரி. ஆர்டிகல் 17 வந்து இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதலா? தவறு. ஆர்டிகல் 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு, அன்டச்சபிலிட்டியை வந்து ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போது பட்டங்களை தவிர்த்தல் ஆர்டிகல் 18.
கேள்வி 49 சொத்துரிமை தற்போது எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது? சொத்துரிமை ஆரம்ப காலத்தில் வந்து அடிப்படை உரிமைகள் ஒன்றாக இருந்தது. அப்போ அடிப்படை உரிமைகளில் ஒன்றா சொத்துரிமை இருந்துச்சுன்னா எல்லா மக்களுக்கும் சொத்து தர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும். அதனால் சொத்துரிமையை வந்து பார்த்திங்கன்னா 1978 44வது சட்ட திருத்தத்தின் வாயிலாக பகுதி 12 வச்சுருப்பாங்க. கேள்வி எண் 50 நடுவண் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள். நடுவண் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுன்னு எடுத்துக்கணுங்கன்னா ஆர்டிகல் 268 293 வரை, ஆர்டிகல் 268 293 வரை வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடுகிறது. 268 293. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பாலிட்டி ஏரியாவிலேருந்து 50 கேள்விக்கான விடை குறிப்புகளை நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒர்த்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.